வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு பென்ஷன் பெறுவோருக்கு 40% கூடுதல் பென்ஷன் சார்ந்து புதிய விதிமுறைகள் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி DA, அகவிலை நிவாரணம் DR மாற்றம், அகவிலைப்படி, அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகைகள், எட்டாத ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தினுடைய கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதினை ஓய்வூதியர்கள் எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.